வணக்கம். கல்லணை கட்டிய கரிகார் சோழனைப் போல் நெல்லும் நீரும் என்ற தலைப்பிலே சொல்லனை கட்டி உங்கள் காது கோப்பைகளில் கூழாக ஊற்றுகிறேன், பருகுங்கள். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்மிகுதானே வேந்தருக்கு கடனே. அரசனது அத்தாணி மண்டபத்தில் அன்றொரு நாள் ஆன்றவிந்தடங்கிய மேலோர் புலவரவை கூடிற்றாம். பல்பொருள் குறித்து விவாதம் எழுவதும் முடிவதும் பலமுறை நடக்கும், அங்கே பைந்தமிழ் மணக்கும். இம்முறையோ அரியதோர் கேள்வி பிறந்தது அவையில். இன்னுயிர்க்கிணை எதுவென்றும் என்பதோல் போர்த்த உடலுக்கு இணைதான் எதுவென்றும் இணையிலா புலவர் கூட்டம் கணைகளாய் தொடுத்திட கருத்துக்கள் மோதின களத்தில். நெல்லும் நீரும் உயிராய் விளங்கி பல்லோர் உடலை வளர்த்து நில்லா நெடுஞ்சுவர் உயிரையும் நிலைக்க வைத்திடுமென்றும், நிலமாலும் வேந்தருக்கும் அதுவே உயிராக விளங்கும் என்றும் நீருக்கும் நெல்லுக்கும் உள்ள சிறப்பை செப்பினர் சில புலவர். முரசு கட்டிலில் படுத்துறங்கி முடிமன்னன் கைகளாலே அரசு மரியாதையாக வெண் சாமரம் வீசப்பெற்ற மோசி கீரனார் எனும் புலவர் முற்றிய விவாதத்துக்கிடையே மாசு மறுவிழா கருத்தொன்றை வெளியிட்டார். என்னருமை புலவர் பெருமக்கால், இனிய கண்ணலென தமிழ் படித்து தருகின்ற பெரியீர், பொன்னின் நிறம் வாய்ந்த நெல் விளையும் களரிகளில் புனல் புனல் வாய்ந்து விதை முளைத்து, பொன்னின் நிறம் வாய்ந்த நெல் விளையும் கலனிகளில் புனல் வாய்ந்து விதை முளைத்து பயிரின் வேர் நனைத்து உழவனது வியர்வையெல்லாம் மறுபடை குவியலாகி உண்பதற்கு வெண்சோறு பொங்குதற்கும் உலகிலிட நீர் வேண்டும், உண்மையது மறுக்கவில்லை. உடல் வளர உயிர் வாழ நெல்லும் நீரும் தேவை என்பதிலும் மாற்றமில்லை. சிந்தனைக்கு ஒரு வாதம் வைக்கின்றேன், சிறிதளவும் நடுமுள் நடுங்காமல் தீர்ப்பளிப்பேர். நாடாளும் அரசொன்று இருக்கும்போது அவ்வரசு கேடான செயல்களுக்கும் கீழான குணங்களுக்கும் அடிமையாகி நீரும் நெல்லும் இல்லா நிலையில் ஊரும் உலகும் தவித்திடும் வகையில் சீரும் சிறப்பும் இல்லா செங்கோல் செழித்திடும் கொடுமை படைத்திடுமானால் உடல் எங்கே உயிர் எங்கே? இவ்விரண்டும் ஒன்றை விட்டு ஒன்றகன்று பிணமாக மாறிவிடும். அதனாலே மன்மதை ஆளும் ஆட்சியின் மாட்சியே அந்த மக்களுக்கு உயிராம். மன்மதை ஆளும் ஆட்சியின் மாட்சியே அந்த மக்களுக்கு உயிராம், அவர்கள் வாழும் மண்ணுக்கும் உயிராம். வேற்படை விற்படை என விதவித படைகள் இருப்பினும் விழிப்புடன் வேந்தன் விரைந்து செயல்படல் வேண்டுமென்றோ? வெளிநாட்டு பகைப்புலத்தை விரட்டுகின்ற வீரமுடன் ஒளிநாடாய் தன்னாட்டை உருவாக்கி வைப்பதற்கு தெளிவுள்ள ஆட்சித்திறன் தேவையென்றோ? சோம்பலினால் நிலைகின்ற போக்கிருந்தால் நெல் எங்கே நீர் எங்கே? அறிவார்ந்த அரசொன்றே நாட்டுக்கு உயிராய் அமைந்துவிடின் அதன் பின்னர் நீர்வளமும் நிலவளமும் பிறவளமும் நிறைந்து குலுங்கிவிடும் அறிவீர் என்றார். மோசி கீரனார் மொழி கேட்டு புலவரெல்லாம் தமது வாதம் தூசி என ஒப்புக்கொண்டு தோல்வியினை ஏற்றுக்கொண்டார். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே என கல்லில் செதுக்கிய எழுத்தாக புறப்பாட்டு பூத்ததம்மா, அது என்றும் புதுப்பாட்டாய் பொழியுமம்மா. நன்றி, வணக்கம்.